நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. வள்ளி மலையில வேற என்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க உணர்ந்துக்கிட்டீங்க? இன்னொரு டார்கெட் என்னன்னா, தினசரியா நான் அவனை பார்த்துட்டே இருக்கணும். இதை விட எனக்கு வேற எதுவுமே வேணாம். நான் இப்போ கூட எனக்கு சொல்லுவாங்க, நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னன்னா, வள்ளிமலை பொறுத்த வரைக்கும் பாருங்க, இன்னைக்கும் சரியான சான்றிதழ் நமக்கு கிடைக்கல. அதனால நம்ம வந்து சித்தமிச்சு நம்ம பேசக்கூடாது. ஒரு இல்லாத விஷயத்த நான் பார்த்தேன், நான் தான் பக்கத்துல இருந்து செதுக்குன்னு அப்பெல்லாம் பேசவே முடியாது. வள்ளியுடன் திருமணம் ஆகலை, இதுதான் விஷயம். இது ஹிஸ்ட்ரி பாதியோடு நிற்கிது. ஆனால் வள்ளி மட்டும்தான், தேவயானை கிடையாது, உங்கள் தேவசேனாவும் கிடையாது, வள்ளி மட்டும்தான். 20 லட்சம் கடன் இருக்குது. இவங்க மனைவி விட்டு போயிட்டாங்க, குழந்தைங்களோட விட்டு போயிட்டாங்க. அவங்க மனைவி என்ன பண்ணுறாங்க, எனக்கு ஒரு சொத்து இருக்குது, பூர்வீக சொத்து, அதை விற்று நம்ம இந்த கடன் அடைச்சிட்டு ஒன்றா இருக்கலாம்னு சொல்லிட்டு வராங்க. எந்த அளவுக்கு தலைவன் வந்து ஒருத்தரோட வாழ்க்கை மாறணும்னா, ஒருத்தன் மூலியமாக நீ இங்கே வா, அவனை கூட்டிகிட்டு வா. எனக்கு முதல்ல திருச்செந்தூர் வாழ்க்கை மாறிச்சு. இப்போ அவர் வாழ்க்கை தலைவன் முருகன் மாற்றினாங்க. உதவினா எந்த இதை பார்க்குற முருகபத்தை அனைத்து பேருக்கு சொல்கிறேன், எல்லா ஒரு சுச்சுவேஷனிலும் ஒரு மனுஷன் உங்களை கைவிடுவான். எந்த மனுஷன்ட்டு போய் நிற்காதீங்க. நான் இன்னைக்கு வரைக்கும் நான் மனிதர்கள் பின்னாடி என்ன காலம்லாம் போயிடுச்சு. இந்த கைகள் வந்து மனிதனுக்காக கை கும்பிட்டு சாமி. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு முருக பக்தர் விக்னேஷ் இணைஞ்சிருக்காரு. அவருடைய அனுபவங்கள் தொடர்பில் நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறாரு. முருக அனுபவங்களை கேட்கணும் அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்க. வணக்கம் சார். வணக்கம். தலைவன் முருகனுக்கு நன்றி. முருகா, நிறைய விஷயங்கள் வந்து வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் நடக்கும். உங்களுக்கான அதிசயங்கள் அப்படிங்கிறது வந்து கண்டினியூஸாகவே ஏதோ ஒரு விஷயமா வந்து ஸ்பான்டினியஸாகவே நடந்துகிட்டே இருக்குது. நீங்கள் எனக்கு அந்த வள்ளி மலை பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்குது. ஏன்னா எனக்கு கொஞ்சம் வள்ளி மேலே என்னமோ தெரியல, அது ஒரு பயங்கர பிரியம். அது அள்ளி கொடுக்குற வள்ளி அப்படிங்கிறதால என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் வள்ளின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். வள்ளி மலையில் வேறு என்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் உணர்ந்துக்கிட்டீங்க? நான் திரும்பவும் சொல்கிறது ஒரே விஷயம் மட்டும்தான். நிறைய பேருக்கு வந்து இப்போது சொல்கிறீங்க, அள்ளி கொடுக்கும் தெய்வம். நம்ம எல்லாருமே வந்து பேர் புகழ் பணம் இதெல்லாம் ஒரு கட்டத்தில் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கும். அதே கட்டத்தில் இது எல்லாமே ஒரு நாள் வெறுக்க வரும். எல்லாமே வெறுக்க ஆரம்பிச்சுட்டு ஆல்ரெடி கொடுத்துட்டார். எல்லாமே தலைவர் கொடுத்து எல்லாத்தையும் வெறுக்க ஆரம்பிக்கிறேன். என்ன வெறுக்க ஆரம்பிக்கிறேன்னா, தலைவனுக்கு கூடயே நான் வாழணும். இப்போ எதுவுமே வேண்டாம், எனக்கு 3 வேளை உணவு, தங்கும் ஒரு நிழல் இருக்கா, இதுவே என்னோடய லைஃபோட டார்கெட். முடிஞ்சு போச்சு. இன்னொரு டார்கெட் என்னென்னா, தினசரியாக நான் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதை விட எனக்கு வேறு எதுவுமே வேணாம். நான் இப்போ கூட எனக்கு சொல்லுவாங்க, நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னென்னா, நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தில் இவங்க வேணுமா அவங்க வேணுமா யாருக்காக வாழ்கிறீங்கன்னா, இன்றைக்கும் சொல்கிறேன், இது வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, என் தலைவன் முருகனுக்காக வாழ்கிறேன். இதனால் உங்கள் குழந்தைங்க வேணுமா, மனைவி வேணுமா, குடும்பத்தினர் வேணுமா, எனக்கு என் தலைவன் முருகன் போதும். என்ன இருந்தாலும் அவருக்கு அப்புறமா தான் நான் எல்லாருமே. வள்ளிமலை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இன்றைக்கும் சரியான சான்றிதழ் நமக்கு கிடைக்கல. அதனால் நம்ம வந்து சித்தமிச்சு நம்ம பேசக்கூடாது. ஒரு இல்லாத விஷயத்த நான் பார்த்தேன், நான் தான் பக்கத்துலேருந்து செதுக்குன்னு அப்பெல்லாம் பேசவே முடியாது. அதே மாதிரி தேவசேனா, இப்போ தேவயானை சொல்கிறேன், தேவயானைக்கு வந்து நான் ஒரு கடந்த நம்ம இதே ஐபிசி நம்ம பேசணும், வள்ளி மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பேசணும். அதுக்கு எத்தனையோ பேர் என்ன கேள்வி கேட்டாங்க, நீ தான் கூட இருந்து பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் கேட்குறேன், இப்போது மாம்பழத்துக்கும் மயிலை மயில் மேலே ஏறி பறந்து உலகத்தை சுற்றி பார்வதி தேவிகிட்டேருந்து வேலை வாங்கி யார் பார்த்தாங்க, அதுக்கான சான்று டாக்குமெண்ட் என்ன? இந்த 1200 வருஷத்தில் சொல்லக்கூடாது, 10,000 வருஷத்துக்கு பின்தங்கி போய் எனக்கு டாக்குமெண்ட் வேணும் இல்லையே. ஒரு வீரத்தலைவன், ஒரு கம்பீரமான ஒரு தோற்றத்தோடு ஒரு தலைவனை போய் ஒரு மயில் மேலே அவ்வளோ பேர் உடம்பு வச்சு பறக்க முடியும்னா, எந்த ஒரு சயின்டிஃபிக்காக கூட இது நம்ம ஏற்றுக்க முடியாது. யானை மேல் அமர்ந்து போர் செய்தவன் தான் தலைவன் முருகப்பெருமான். எல்லா இடத்துலையும் சான்று இருக்கு உங்களுக்கு. இப்பேற்பட்ட வாழ்ந்த ஒரு தலைவனை அதையும் சொல்ல தானே செய்கிறாங்க. முருகனுக்கான நீங்களே சொல்லியிருக்கீங்க, முருகனுக்கான வாகனம் அப்படின்னு போது ஆடு இருக்கு, அதே போல வந்து கடா, அதாவது எருது கூட இருக்கு, அதே போல வந்துட்டு யானை இருக்கு, அப்படி எல்லாம் சொல்ல தானே இருக்கு, சொல்லதான் செய்யறாங்க. நீங்களே ஒரு சயின்டிஃபிக்காக யோசிச்சு பாருங்க. என்னதான் ஸ்பிரிச்சுவலாக இருந்தாலும் மனித குலத்துக்கு அப்பே நீங்கள் வந்து இப்போ ஒரு இல்லாத ஒரு விஷயத்த நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லை, ஒரு குழந்தை, ஒரு 2 வயசு குழந்தை மயில் மேலே உட்கார வைக்கிறேன், மயில் பறக்குமா? யாராக இருந்தாலுமே நம்ம யோசிக்கப்படும். அவ்வளோ துன்புறுத்தவனா என் தலைவன் முருகன் இல்லை. யானை மேல் அமர்ந்து உலகத்தை சுற்றி போர் செஞ்ச ஒரு கஷ்டம்னா அங்கே நிற்கிற ஒரே தலைவன் முருகப்பெருமான் மட்டும்தான். அதுக்கப்புறம் வரலாற்றில் நிறைய தலைவர்கள் உருவாகிறாங்க.
எல்லாமே அவரோட ஹிஸ்ட்ரி பின்பற்ற தான் நம்ம வந்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் இதுக்கப்புறம் இந்த வள்ளிக்கும் தேவயானைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இதுதான். வள்ளி வேறு. அப்ப நீங்க என்ன வள்ளியும் அப்ப வள்ளியும் முருகனுக்கு சக்தியா இல்ல, தேவயானையும் முருகனுக்கு சக்தியா இல்ல? இந்த இச்சா சக்தி கிரியா சக்தி சொல்றாங்க. இப்ப நீங்க சரி வள்ளி மலைக்கு போறீங்க, வள்ளி அப்படின்ற ஒரு தோற்றத்துல அவ்வளோ அற்புதமான ஒரு சிலையை பாக்குறேன்னு சொன்னீங்க. இப்ப தேவயானையும் அங்க இருக்கிறதா? ஓகே, தேவசேனா அங்க இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியே நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ முருகன் வந்து திருமணம் செய்த மாதிரியே இல்ல அப்படின்ற மாதிரி செய்யோன் செவ்வேலனுக்கு வள்ளி மட்டும்தான், வள்ளியுடன் திருமணம் ஆகலை. இதுதான் விஷயம். இது ஹிஸ்ட்ரி பாதியோட நிற்குது. ஆனால் வள்ளி மட்டும்தான், தேவயானை கிடையாது, உங்கள் தேவசேனாவும் கிடையாது, வள்ளி மட்டும்தான். ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் நம்ம தமிழ் கலாச்சாரம். இது வந்து சீர்கெட்டுத்தனமாக நம்ம எல்லாமே இந்த காலங்கள் மாறிக்கிட்டு இருக்கோம். நிச்சயமா. இப்போ வந்துட்டு வள்ளிமலையில் இருந்துட்டு நீங்கள் அதுக்கு பிறகு திருச்செந்தூர் போகிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. அதுக்கு பிறகு சுவாமிமலை இப்போ எங்கே வந்து எப்படி கனெக்ட் ஆச்சு? சுவாமிமலை அதான் இந்த வள்ளிமலையோட கனெக்ட் ஆகுது பாருங்கள். அங்கே போயிட்டு எனக்கு இங்கே நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து மீனவர். அவர் கூட நிறைய விஷயங்கள் நம்ம உரையாடல் பண்ணும்போது சில விஷயங்கள் நான் நிறைய டீச்சிங், ஒரு ஸ்கூல் டீச்சர் வந்து ஒரு ஸ்கூல் பசங்களுக்கு ஒரு பாடம் நடத்துகிற மாதிரி அந்த வகையில் வந்து நான் தலைவன் முருகர் சார்ந்த கல்விகள் வந்து பாடமாக எடுப்பேன் அவருக்கு தனியாக. அப்போ வந்து சொல்லும்போது அவருக்கு மீள முடியாத கஷ்டங்கள். அவரோட படகு, இதுதான் மீனவர்களுக்கான வாழ்வியல், அவரோட படகே விற்கக்கூடிய சூழ்நிலைகள் அவரை தள்ளப்பட்டாங்க. ஏனால் மிகப்பெரிய ஒரு கடன், அதாவது ஒரு மீனவன் வாழ்க்கையில் ஒரு 20 லட்சம் கடன் இருக்குமான வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி ஒரு கடனில் சிக்கியிருந்தார். இன்னி வரைக்கும் அவருக்கு வந்து வாழ்க்கையில் மனைவி குழந்தைங்க இருக்கணும், அது எதுவுமே அவங்களுக்கு இல்லை. அவர் தனிமையாக இருந்தார். அப்போ நான் அவரும் சந்திக்கிறோம். இது லேட்டரான் இந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் வராரு. கஷ்டத்தோடு நிற்கிறது நான் அவரை சந்திக்கிறேன். சந்திச்சுட்டு எனக்கு முதல் இடம் நீ வா, நான் அடுத்தது சுவாமிமலை போகிறேன், நீ வா அப்படின்னு சொல்லி இவரை நான் கூப்பிட்றேன். கிட்டத்தட்ட 3 வாட்டி இந்த பயணம் வந்து பாதியிலே நிப்பாட்டிட்டோம். நான் ஒரு இடத்துல போகிறேன், எனக்கு இந்த சுவாமிமலையை நான் வரமாட்டேன்னு அவர் ரெடியாகும்போது நான் வரல, நான் கூப்பிட்றேன். பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டோம். பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போய் மழை வந்துட்டோம். அதுக்கப்புறம் பாருங்கள், நான் அங்கே சாயங்காலம் தலைவனுக்கு போய் அலங்காரம் பண்ணி படைச்சிட்டு வந்து கோயில் சாத்திட்டு வரேன். சாத்தும்போது அந்த நேரம் தலைவன் அமைச்சு கொடுத்துட்டாரு. வா அப்படின்னு சொன்னோம். அடுத்த நிமிஷம் வந்தாச்சு. கிளம்பணும் பஸ்ஸில். அந்த பஸ்ஸில் கிளம்புறதுக்கு முருகானா இதுக்கப்புறம் சாமிமலையே வேணாம், நான் இங்கே இருக்கே பார்த்துக்கிறேன், அந்த மாதிரி ஆகிப்போச்சு. பஸ்ஸுக்கு போகிறோம். அது சுத்தலில் விட்டு கிட்டத்தட்ட நாங்கள் வந்து பாண்டிச்சேரிக்கும் சுவாமிமலைக்கும் போக டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 11 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம் பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு. உலகத்தையே சுற்றணும், அந்த மாதிரி ஒரு தேடலில் இருந்தோம். சுவாமிமலை கூட்டிகிட்டு போயிட்டு இங்கேருந்து ஒரு கரெக்டாக ஒரு 7:30 மணிக்கு இரவு நேரங்களில் தான் அந்த காட்சியை நாங்கள் பார்த்தோம். அப்போ வந்து தேர் இழுத்துட்டு வந்தாங்க, தலைவன் முருகனுக்கு வந்து தேர் இழுத்துட்டு வந்தாங்க. நம்ம போகிறோம், நல்ல காலியான ஒரு தரிசனம். ஃபஸ்ட் டைம் சுவாமிமலை நான் பார்க்குறேன். தலைவனை பார்த்துட்டு வரேன். திருநீர் பிரசாதம் கொடுத்தாங்க, எல்லாமே வாங்கிட்டு நான் வந்தேன். வாங்கிட்டு வந்து இவருக்கு சில விஷயங்கள் சொல்லி அவருக்கு கொடுத்தேன். இந்த பிரசாதம் இது போய் வீட்டில் வெய்யி, இந்த வழிமுறை பண்ணு, தலைவன் இருக்க தலைவன் முருகன் மட்டும் நம்பு, எந்த மனிதர்களும் நம்பாத, முருகன் இருக்கான், முருகனை மட்டும் நம்புன்னு சொல்லிட்டு வரேன். வந்துட்டு நானும் அவரும் சேர்ந்து வீட்டுக்கு வந்தோம். இவர் இழந்த விஷயங்கள் இருக்குல்ல, இறந்த விஷயங்கள், வாழ்க்கையில் இறந்துட்டார். இதுக்கு வாழ்க்கையில் வந்து இனிமேல் எதுவுமே இல்லை. மீனவராக இருக்கார், தொழில் போகிறாரு. இவரோட வாழ்க்கையை வந்து சுவாமிமலை முருகன் மாற்றுவார்னா நான் நினச்சி கூட பார்க்கல. இவங்க வந்து இந்த 20 லட்சம் கடன் இருக்குது. இவங்க மனைவி விட்டு போயிட்டாங்க, குழந்தைங்களோட விட்டு போயிட்டாங்க. அவங்க மனைவி என்ன பண்ணுறாங்க, எனக்கு ஒரு சொத்து இருக்குது, பூர்வீக சொத்து, அதை விற்று நம்ம இந்த கடன் அடைச்சிட்டு ஒன்றா இருக்கலாம்னு சொல்லிட்டு வராங்க. எந்த அளவுக்கு தலைவன் வந்து ஒருத்தரோட வாழ்க்கை மாறணும்னா ஒருத்தன் மூலியமாக நீ இங்கே வா, அவனை கூட்டிகிட்டு வா. வாழ்க்கை எனக்கு முதல்ல திருச்செந்தூர் வாழ்க்கை மாறிச்சு. இப்போ அவர் வாழ்க்கை தலைவன் முருகன் மாற்றினார். இந்த மாதிரி இந்த யுகமே பத்தாது தலைவனை பற்றி பேச. நிச்சயமா பேசிக்கிட்டே போகலாம். நிச்சயமா. அடுத்து வந்து இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு ஆரம்பத்திலேயே சொன்னீங்க, முருகர் வந்து என்னை வந்து 2 கோவிலை வந்து பார்க்கறதுக்கு பராமரிக்கிறதுக்கான மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்காருன்னு. அந்த அனுபவங்கள் பற்றி சொல்லுங்கள். ஏன்னா அது சாதாரணமான ஒரு வேலை கிடையாது. ஒரு வாரத்தில் ஒரு தடவை முருகனை போய் பார்க்கறதுக்கே நம்ம பாடுபடுவோம். ஆனால் எப்படியாவது அவர் கூப்பிட்டுருவாருன்னு வச்சுக்கிங்களேன், ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம முருகனை பார்த்துருவோம் ஒரு வாரத்தில் ஒரு தடவை. ஆனால் தினம்தோறும் 2 வேளை நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அந்த பாக்கியம் எப்படி உங்களுடைய லைஃபுக்குள்ளே வருது? அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது? நீங்கள் எப்படின்னா முதலுங்க திருச்செந்தூர் போயிட்டு வந்ததுலேருந்து தான்
தலைவரை பற்றி பேச ஆரம்பித்தேன். இன்றைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இந்த உயிர் மூச்சு தலைவனுக்காக, முருகனுக்கு மட்டுமே, செய்யோனுக்கு மட்டுமே. அப்போது நான் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தில் இருந்தேன். என்ன கஷ்டம்னா, இப்போ நான் உன்னை பார்க்கணுன்னா திருச்செந்தூர் வரணும். எல்லாரும் சொல்கிறாங்க, இப்போ இப்போ இருக்கிற நிலமையில திருச்செந்தூருக்கு நிற்க முடியாது, பழனிக்கும் நிற்க முடியாது. அது வேற, பழனிக்கும் நிற்க முடியாது. எந்த போனாலும் கூட்டம் 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 கூட்டம், அந்த கூட்டம். என்னால் ஒரு 5 நிமிஷம் ஒன்று நிம்மதியாக பார்க்கணும். என் கஷ்டத்தை நான் சொல்லணும், பேசுகிறதுக்கு நீ, கேட்குறதுக்கு நீ ரெடி. இவங்க இடையூறு இல்லாமல் என்னால் பார்க்க முடியுமா? நான் நிறைய வாட்டி அதனாலேயே கிட்டத்தட்ட இந்த பயணங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்ட சபதம் போட்டு வந்தேன். தலைவா, நான் எந்த கோயிலுக்கு நான் வரமாட்டேன், பெரிய கோயிலுக்கு நீ என்னை கூப்பிட்டா நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா இப்போது ஒரு வருஷமாக தான் தலைவன் மிகப்பெரிய அதாவது ஒரு போஸ்டிங் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கவர்னர் போஸ்டிங், அதை விட பயங்கரமான போஸ்டிங் எனக்கு கொடுத்துட்டார். இதை விட ஒரு பெரிய சுமையும் ஒரு பாக்கியமும். இப்போ நான் இங்கே வந்துட்டேன், ஆல்ரெடி ஒரு ஆல்டர் அங்கே பண்ணிட்டேன். நீங்கள் போய் தலைவனுக்கு மட்டும் வேலை நிற்கக்கூடாது. எனக்கு இன்றைக்கி உணவு இல்லைனா கூட நான் நிற்பேன் மேடம். காலையிலேருந்து நைட் வரைக்கும் நான் சாப்பிடணும். விரத நாட்களில் சொல்ல, டியூஸ்டே இந்த நாட்களில் ஃபுல்லாக விரத நாட்கள்னால் கூட தலைவனுக்காக நான் எப்போ வேணால் நான் பட்டினியாக இருப்பேன். ஆனால் அவருக்கு மட்டும் நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தேன். இது போகிறேன் 2 கோயில். முதல் கோயில் மட்டும்தான் நான் பார்க்குறேன். அங்கே தலைவர் ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்தார். அந்த ஃபோட்டோ நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். சேதாரம் அடைஞ்சிருந்தார் அந்த கோயிலில். அது அந்த கோயில் தலைவன் முருகனும் விநாயகரும் இருக்காங்க. அங்கே தலைவர் ரொம்ப சேதாரமாக இருந்தார். நான் சரி பண்ணுறேன், பெயிண்டிங் பண்ணி திரும்பியும் தலைவனை வீரமாக நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு திரும்பியும் அவரோட புது தோற்றத்தை நான் உருவாக்குறேன். அப்போ அந்த ஏரியா மக்கள்கிட்ட நான் பேசுகிறேன், இந்த மாதிரி நான் தலைவர் இந்த மாதிரி இருக்கார், முருகர் இப்படி இருக்கார், யாரோ ஒருத்தவங்க பண்ணிங்களான்னா, எங்களுக்கு அது தெரியாது, நீங்கள் வேணால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, அப்போது பிடிச்சது தான் இன்னைய காலம் வரைக்கும் தினசரியாக போய் அவருக்கு மாற்றி. 2வது கோயில் எப்படி வந்ததுன்னா, இதை பார்த்துட்டு செவி வழி செய்திகள் பரவும், எல்லாருக்குமே பரவும். ஒரு முருக பக்தர் பண்ணிகிட்ருக்காரு யாருன்னா, இதில் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்மீகம் பேசுகிறவங்களுக்கு யாருக்காவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்காங்கன்னா யாருக்குமே இன்னி வரைக்கும் கிடைக்கல. கண்டிப்பாக இந்த 2 கைகளால் அவருக்கு அபிஷேகம் பண்ணும்போது, இந்த 2 கைகளால் இந்த கை அவருக்கு மட்டும்தான் கை வணங்கணும், வேறு எவனுக்கும் வணங்க கூட. இன்றைக்கும் நான் ஒரு வீரமாக ஒரு திமிரோடு நான் வாழ்ந்துட்டுருக்கேன். எல்லோரும் சொல்லுவாங்க, ஒரு பாடலில் இருக்கும், எண்ணற்ற தெய்வங்கள் எத்தனை இருந்தாலும் எண்ணத்தில், நான் எண்ணத்தில் தான் ஆடுறேன், என் தலைவனை தவிர வேறு யாருமே இல்லைன்னு ஒரு எண்ணத்தில். இன்றைக்கும் அந்த வாழ்க்கை தான் என்னை வாழ்ந்து வச்சுட்ருக்கு. யாராக்குள்ளே கேட்டுட்டு நீங்கள் போங்க, நிச்சயமாக வாழ்க்கை மாறும். இது நானே ஒரு சாம்பிள். இது நிச்சயமா அது பலருக்கு பல உதாரணங்கள் வாழ்க்கையில் நம்ம தேடி போவோம். நம்ம அந்த காலத்தில் அருணகிரிநாதர் இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லலாம் நம்மலாம் படிக்கிறோம், இது பண்ணுறோம், அவருடைய வாழ்க்கை எப்படி மாறுச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிக்கிறோம். ஆனால் பலருடைய வாழ்க்கையை இப்போ முன்னாடி இருக்கிற விக்னேஷோடைய வாழ்க்கை மட்டும் இல்லை, எத்தனையோ பேருடைய வாழ்க்கை எப்படியோலாம் இருந்த வாழ்க்கையை முருகப்பெருமான் எப்படியெல்லாம் சீர் செய்திருக்கார் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கு பிறகு எப்படியெல்லாம் வாழணுன்றதுக்கான வழிகாட்டலையும் அவரே செஞ்சிருவார். உங்களுடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் வாழணும்னு அவர் காட்டின வழின்னா நீங்கள் எதை நினைக்கிறீங்க? மனிதம்னா என்னன்னு தெரியப்பட்டிருக்கு. மனிதன்னா யார்? மனிதனுக்காக இந்த உலகத்தில் நான் பிறந்தேன். எதுக்கு நான் பிறந்தேன்? செல்ஃப் அனலைசிங் ஒன்று இருக்கும். நான் வந்தேன், இந்த கர்மாலாம் விட்டுடுங்க. ஃபஸ்ட்டு இந்த மனிதன், இந்த உருவம், இந்த தோற்றம் இருக்குல்ல, இது எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தது? என்னோட கடமைகள் என்ன? இன்றைக்கி நான் பிறந்த உடனே எனக்கு இது விஷயம் தெரிஞ்சிருக்காது. தலைவனை தான் நான் பிடிச்சி நான் இங்கே வரப்போகிறேன். தலைவனுக்கு தான் நான் டெய்லி அபிஷேகம் இந்த கைகளால் நான் போடுறேன். தினந்தோறும் தலைவனை பார்க்காம எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியாது. இது அனைத்துமே நம்மளோட பிறந்த அடுத்த நிமிஷமே நமக்கு ஜென்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி சொல்கிறேன், நிறைய பேர் குலதெய்வம் தெரியாமல் இருப்பாங்க. குலதெய்வம் தெரியலையா, அதை ஒன்றும் மனசு கஷ்டப்படவே வேணாம். இஷ்டதெய்வ வழிபாடு நீங்கள் பண்ணுவீங்க. அந்த இஷ்டதெய்வ வழிபாடு பண்ணும் பொழுதே உங்களுக்கு பிரபஞ்ச சக்தி மூலியமாக உங்களுக்கு யார் குலதெய்வமோ உங்களுக்கு மனிதர்களால், இப்போவும் சொல்கிறேன், மனிதர்களால் உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் தெரியப்படும். இங்கே வாங்க, உங்களுக்கு தானாக ஒரு அழைப்பு வரும். இந்த அழைப்பு உங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும். இந்த மாதிரி நான் போனதில்லை, அப்போ போங்க, அந்த இடம் கூட உங்களுக்கு வாழ்க்கை மாறும். அப்போது அதன் குலதெய்வமாக நீங்கள் பிடிச்சிக்கிங்க. இதுதான் ஒரு சூழ்ச்சம். நீங்கள் பரிகாரத்தை தேடி போகாதீங்க, வாழ்க்கையை முருகன்கிட்ட கொடுங்க. பரிகாரமே வேணாம், எந்த ஒரு விஷயம் வேணாம். ஆனால் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்ட சூழ்நிலை உங்களுக்கு வந்துச்சுன்னா, செவ்வேல் ஆயுதம் நம்மை காக்குன்னு சொல்லுங்கள். இது ஒரு எவ்வளோ வேணால் சொல்லுங்கள், நிச்சயமாக முருகனை உணர்வீங்க. இது 100% நான் சொல்கிறேன். இந்த காணொலியை பார்த்தவங்க நிச்சயமாக நிறைய பேர் முருகனை பல வழிகளிலே உணர்ந்திருப்பாங்க.
சில பேர்லாம் வந்துட்டு நான் போன காணொளியில் கூட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு இப்படி ஆட்டோவில் போயிட்டு இருப்பேன், என்ன காணோம் சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஒரு வேலோட மயிலோட இல்லது வேலவன் அப்படின்ற ஒரு பேரோட ஒரு ஆட்டோ போகும். இது என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் விளையாட்டா முருகன் கூட பேசுகிற தருணங்கள்லாம் இருந்தது. ஒருத்தவனுக்கு வாழ தெரியல அப்படின்னு நீங்கள் எந்த மனிதர்கிட்ட போய் நிற்காதீங்க. ஒரு உதவினா இதை பார்க்குற முருகபக்த அனைத்து பேருக்கு சொல்கிறேன், எல்லா ஒரு சுச்சுவேஷன்லும் ஒரு மனுஷன் உங்களை கைவிடுவான். எந்த மனுஷங்கிட்ட போய் நிற்காதீங்க. நான் இன்னைக்கு வரைக்கும் நான் மனிதர்கள் பின்னாடி நின்ன காலம்லாம் போயிடுச்சு. இந்த கைகள் வந்து மனிதனுக்காக கை கும்பிட்டு சாமி ஏதாவது தர்மம் பண்ணுங்கன்னு கேட்ட காலமெல்லாம் போயிட்டு, தலைவன் முருகன் இருக்கும்போது எனக்கு எதுவுமே வேணாம், முருகா நீ பார்த்துக்கான்னு இன்றைக்கும் இந்த கைகள் அவருக்காக மட்டும்தான். நான் எப்போ மற்றவனுக்காக கையை தூக்குறேனோ அப்போ நானே 2 கையை துண்டிக்கப்படுவேன். இது நான் முருகன்கிட்ட சொன்னது இதுதான். இன்றைக்கு வரைக்கும் வாழ்க்கை தலைவனால் தான் இருக்குது. வாழ்க்கை இப்படி தான் நீ வாழணும், இதை வந்து ஒரு கட்டமைச்சு நமக்கு வாழ்க்கையை சீராக்கி கொடுப்பார். அந்த மாதிரி ஒரு தலைவன் எங்கேயுமே கிடைக்காது. நிச்சயமா. அதாவது உங்கள் வார்த்தைக்கு 300 தலைவன் அப்படின்ற அந்த வார்த்தைகளை கேட்கும் போதே வந்து ரொம்ப உத்வேகமாகவும் இருக்குது. பல இண்டிகேஷன் எனக்கு உண்மையிலுமே உங்களுடைய இந்த நேர்காணலில் எனக்கு வேற ஒரு விஷயம் வந்து முருகர் உணர்த்துறதா நான் ஃபீல் பண்ணுறேன். நிச்சயம் அதுக்கான விஷயங்கள் எனக்கு தெரியல நடக்குமா இல்லை அப்படிங்கிற தெரியல. அதுக்கான விஷயங்களும் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சில விஷயங்கள் இப்போ நீங்கள் காந்தாரா படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பெர்செப்ஷன் வந்துச்சுல்ல, அதே போல் நீங்கள் திருப்ப சொல்கிற சில வார்த்தைகள் கடமைகள் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பின்பற்ற வந்த ஒரு தலைவர் இருக்காரு. அதை நம்ம தொடர்ச்சியா நம்ம நிச்சயமா அப்படியான பல விஷயங்களை வந்துட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம். அடுத்து உங்களுடைய இந்த முருகனை தேடிய பயணம் அப்படிங்கிறது எங்க ஏதாவது ஐடியா இருக்கு? தலைமை இதுவும் தலைவன் தான் பண்ணுறான்னு நினைக்கிறேன். இலங்கை தான் நான் போக போகிறேன். இலங்கைக்கு எங்கே சுற்று வட்டாரம் ஒரு டாக்குமெண்ட்டே பார்த்து அங்கே போய் இன்னொரு தலைவனும் இருக்கார், அவரை பற்றி தெரிஞ்சு அந்த தலைவனுக்கும் முருகனுக்கும் என்ன சம்மந்தம், நம் தமிழை கொடுத்த தலைவனுக்கு என்ன நம்ம கொண்டு போய் சேர்க்க போகிறோம், தமிழை காத்த தலைவனும் ஒருத்தர் இருக்கார், அவருக்கும் நம்ம என்ன கொண்டு போய் சேர்க்க போகிறோம், இது அடுத்த நேர்காணல் நம்ம பார்ப்போம். நிச்சயமாக ஒரு முக்கியமான ஒரு கடல் தாண்டி ஒரு பயணம், முருகனை தேடின ஒரு பயணத்துக்கு நீங்கள் செல்ல போகிறதா இப்போ சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த பயணமும் வந்து முருகன் அருளால் நம்மளால் என்ன சொல்ல முடியாது, அவன் நினைக்கணும், அவனுடைய அருளால் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். அது சம்மந்தமாக தொடர்ந்தும் நம்ம அடுத்தடுத்த காணொளிகளில் அடுத்தடுத்த சந்தர்ப்பங்களில் தொடர்ந்தும் பேசுவோம். உங்களுடைய இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் உங்களுடைய நீங்கள் செய்கிற பல விஷயங்களுக்கும் சேவைகளுக்கும் எல்லாம் வல்ல பிரபஞ்ச சக்தியும் முருகனுடைய அருளும் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்குற அந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே அந்த முருகருக்கும் அருளுக்கும் சேர்த்து தான் இந்த நன்றியை நான் சொல்கிறேன். உங்களுக்கும் இந்த நேர்காணலுக்கும் நன்றி. தலைவன் முருகனுக்கு நன்றி. தலைவன் முருகனின் வழியில் மாந்தாங்குட்டி காளியே மனசிறங்கி வாடிய தாயே, நெருப்பின் மேலாடிடும் அக்கினி காளியே நீயே. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு, சிறப்பு.